A rope is warped 3.5 times. Okay, 3.5 times. Okay, 3.5, 3.5 times around a cylinder. Okay, இந்த ரோப் இருக்கு, இந்த ரெட் கலர் ரோப். ஸோ இந்த சிலிண்டரில் 3.3 டைம்ஸ். ஓகே, 3.2 டைம்ஸ், 3.5 டைம்ஸ் வந்து ரொட்டேட் இது பண்ணியிருக்காங்க, சுற்றி இருக்கிறாங்க. ஓகேவா, 3 டைம்ஸ் அரௌண்ட் த சிலிண்டர் is shown in figure. Find the force exerted on the free end. ஓகே, ஸோ இப்போ ரொட்டேட் ஆகும் போல் find the force exerted on the free end. This is a free one, T2 அப்படிங்கிற ஏரியா. this is a free end of the rope that is required to support a 1 kg 1 kilonewton weight. Okay, weight of the another one is 1 kilonewton weight. Okay, this is the 1 kilonewton weight வந்து இங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, another side is attached. ஸோ அப்படி அட்டாச் இருக்கும் போல் இந்த T2 சைடு எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸெட் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, the coefficient of friction between the rope and the cylinder. இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா coefficient of friction வந்து 0.25 சொல்கிறாங்க. ஸோ எப்பவுமே T1 by இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார் டென்ஷன் ஒர்க் ஆஃப் த ரோப். T1 by T2 is equal e power மீ தீட்டா. ஸோ T1 வந்து எப்பவுமே ஹை டென்ஷனில் எது இருக்கோ அதை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, இந்த சைடு T1 ஆர் T2 நோ ப்ராப்ளம், பட் ஹை டென்ஷனிங்னா அப்பர் சைடு இருக்கும். T1 by T2 is equal to e power மீ தீட்டா. ஸோ 3.5 டைம்ஸ் வந்து ரோப் ரொட்டேட் சிலிண்டரில் இருக்குது. ஸோ 3.5. ஸோ ஒரு ரொட்டேஷன் ஒரு ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது 360 டிகிரி. ஓகே, 360 டிகிரி. ஓகே, 360 டிகிரி அப்படிங்கிறது என்னது 2 பை. ஓகே, 2 பையா, 2 into 180. ஸோ 360. ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு அப்படிங்கிறது 2 பை. ஓகே, 3.5 டர்ன்ஸ் அப்படிங்கிறது 3.5 into 2 பை. ஸோ 7 பை. ஓகே, மொத்தம் வந்து ஆங்கிள் வைஸ் பார்க்கும்போது 7 பை 5 இருக்குது. ஸோ T1 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 1 கிலோ நியூட்டன் அதர் சைடு இருக்குது. ஸோ 1 கிலோ நியூட்டன். T2 நமக்கு அதை தான் நம்ம கண்டுபிடிங்க எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸெப்டட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. E power mu is equal 0.25 7 பை. ஸோ இதை ரிசால்வ் பண்ணும்போது T equal to 4.0958 நியூட்டன். ஸோ இந்த 1 கிலோ நியூட்டன் நம்ம 1 கிலோ நியூட்டன் வெயிட்டை வந்து நம்ம இங்கே இது பண்ணணும் அப்படின்னா, நிறுத்தணும் அப்படின்னா, இங்கே வந்து 4.098 நியூட்டன் ஃபோர்ஸஸ் நம்ம கொடுத்தா போதும், இந்த 1 கிலோ நியூட்டன் வெயிட் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகி நிற்கும். ஓகே, கீழே மூவ் ஆகாது. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து 0. இந்த ஃப்ரிக்ஷன் எல்லா இந்த டென்ஷன் எதாவது டிபெண்ட் ஆகிருக்குன்னா ஆங்கிளுக்கும் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, இந்த T1 அண்ட் T2 வந்து ஆங்கிள் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை வந்து டிபெண்ட் பண்ணுங்க. அது வேரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டென்ஷன் வந்து வேரி ஆகும். ஓகேவா, தேங்க்யூ.